வணக்கம். ஹலோ தோழா. நடிகர் ரோபோ சங்கர் சமீபத்தில் இறந்துட்டாரு. அவருடைய இறப்பின் போது அவருடைய மனைவி நடனம் ஆடிய வீடியோ பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா வைரல் ஆச்சு. என்னங்க இது, தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு, ஆனால் இந்த அம்மா பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, இது சரியா தப்பா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாகவே பெண்கள் அப்படி நடனம் ஆடக்கூடாதா, அப்படி ஒரு டான்ஸ் ஆடக்கூடாதா அப்படின்னு பார்த்தா ஆடலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. தமிழர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே பார்த்தோன்னா ஒருவர் இறந்துட்டாவே அவருடைய இறப்பை ஏற்க முடியாத சூழலில் ஆடி பாடி தான் தன்னுடைய வலிகளை வெளிப்படுத்துவாங்க. இது சந்தோஷத்துக்காக ஆடுற ஆட்டம் கிடையாது. அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அந்த பாசத்துக்காக ஆடுற ஒரு ஆட்டம் தான். பொதுவாக ஊரில் கூட சில பேர் பேசுவாங்க, இந்த குழந்தைங்க இல்லாமல் சில பேர் வயசான ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் செத்துட்டா என்னெல்லாம் யாரும் தூக்க ஆள் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஏம்மா மணி அப்படி பேசுகிறீங்க, உங்களோட சாவை நான் ஆடி பாடி தூக்கிட்டு போயிட்டு நான் உங்களை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வார்த்தையோட நோக்கம் என்னன்னா, உங்களுக்காக நான் இருக்கேன், ஏன் நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்காக யாருமே இல்லை அப்படியே நீங்கள் யோசிக்காதீங்க. இது ஒரு வகையான அன்பு தான். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் இன்னும் நீங்கள் ஊர்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்தமாரி ஒரு இலவு வீடு சாவு வீடுனாவே அவரை ஆடி பாடி கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இதுதான் தமிழர்கள் காலங்காலமாக பின்பற்றி வராங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரியாமல் போயிட்டு நீங்கள் எவ்வளோ தப்பானு தெரியுமா, ஒரு கணவன் இறந்துட்டான் இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே அப்படின்னு அவங்க மீது வன்மத்தை கூட்டுறது ரொம்ப ரொம்ப பார்த்தோன்னா ஒரு தப்பான செயல். ஒரு காலத்தில் பார்த்தோன்னா கணவன் இறந்துட்டாவே பார்த்தோன்னா மனைவி உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு ஆகம விதியில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை முட்டாளத்தனமாக பின்பற்றி தான் அது இருந்துட்டு இருந்தாங்க. கணவன் இருந்துட்டாவே மனைவியும் அந்த சுடுகாட்டிலே போயிட்டு எரியும் போதே அவளும் செத்து போயிடும். ஏன் அப்படி அவள் சாகாமல் இருந்துட்டா அந்த பெண் அந்த ஊரில் ஒரு தவறான தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஆளை மாறிடுவாங்க. அதனாலவே அந்த ஊர் கெட்டு போய்டும், நாசமாயிடுன்னு சொல்லி அந்த பெண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு ஏது கேட்கவும் மாட்டாங்க. அப்படி கேட்டாவே அந்த பெண்ணு நான் சாக மாட்டேன்னு யோசித்தாவே அந்த பெண்ணு தப்பானவ. அந்த பெண்ணு சாகுறான் அப்படின்னு யோசித்தா மட்டும்தான் அந்த பெண்ணு ரொம்ப நல்லவ அப்படின்ற மாரி பெண்கள் மனதிலே அதை விதைச்சி நான் ஒரு நல்ல பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணே அந்த தீயில விழுந்து சாகிற மாரி அப்படி ஒரு மூட நம்பிக்கைகள் தான் நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி கணவன் இருந்துட்டா பெண் மறு திருமணம் பண்ணிக்கலாம், அதே ஒரு மனைவி இருந்துட்டா கணவன் மறு திருமணம் பண்ணிக்கலான்றது ஆதி காலத்திலே இருந்திருக்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வரான், அவங்க கர்ப்ப காலங்கள் இருக்குல்ல, அந்த 10 மாதங்கள்ல இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இன்னொரு பெண்ணை கூட திருமணம் செய்த கூத்துக்கள்லாம் இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா முப்பாட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னா 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி சொல்லி டிசைனா பொண்ணுகளை கட்டி வச்சிருப்பாங்க. அதாவது முதல் மனைவி கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காமவே இரண்டாவது மனைவியும் அபிஷியலா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல உட்கார வச்சிருப்பாங்க. இதுதான் நம்முடைய பண்பாடு பழக்கமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது சட்டமா மாறி எப்படி நிக்குதுன்னா, ஒரு பெண் நீ மேரேஜ் பண்ணிட்டனா அவள் உயிரிட இருக்கும்போது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணனா அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தா இவனை தூக்கி உள்ள போடலாம், ஜெயில் தண்டனை இருக்கு. அதன் காரணமாக தான் இன்னைக்கு நம்ம யாரும் பார்த்தோன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு டிவைஸ் பண்ணிட்டு வேணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள போகிறோம். வழிய இவளை வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணால் சட்டம் அவனை தண்டிக்கும். அந்த மாதிரி பெண்கள் மீதான அடக்குமுறைகள் காலங்காலமாகவே இருந்துட்டு வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த வீடியோல ஒரு விஷயம் பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பாரிஸ் சாலன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாரிஸ் சாலனோட அவன் பாரி ஓலன்னு கூட சொல்லலாம். அவன் நிறைய பேட்டி டிபேட்லாம் நிறைய பேசுவான்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோல பேசியிருக்காப்புல, ஃபெமினிஸ்ட் பெண்களால் தான் இந்த சமூகம் கெட்டு போகுது, இணைய கெட்டு போகுது அப்படின்னு கேள்வி கேட்டா, ஃபெமினிஸ்ட் பெண்கள் ஆண் தண்ணி குடிக்கிறான், ஆண் சரக்கு அடிக்கிறான், ஆண் ஸ்மோக் பண்றான், அதனால நானும் ஸ்மோக் பண்ண போறேன், நானும் சரக்கு அடிக்க போறேன் அப்படின்னு ஃபெமினிஸ்ட் பெண்களா யோசிக்கிறாங்களா? ஆண்கள் மது குடிக்கிறாங்க, அதனால பெண்களும் மது குடித்தால் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை டாக்ஸிக் ஃபெமினிசமா நான் பாக்குறேன். அதுல சில ஃபெமினிஸ்ட் பெண்கள் சரியான முறையில இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆண் பண்றான்றதுக்காக நான் தண்ணி அடிக்க போறேன் அப்படின்ற ஃபெமினிஸ்ட் பெண்கள் மட்டும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றாங்க. முதல்ல ஒரு பெண் தண்ணி அடிக்கும் போது ஆண் தண்ணி அடிக்கிறான், ஆண் ஸ்மோக் பண்றான்ற ஒரு பெண் தண்ணி அடிக்கிறா, அது ஒரு கேரக்டரா, அது அவங்களுக்கு பழக்க வழக்கம். முதல்ல
குடிப்பழக்கமோ புகை பிடிக்கிறதோ ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் தப்பு தான். ஃபெமினிஸ்ட் பெண்கள் தான் பண்ணுறாங்கன்றது ஏன் இப்படி ஒரு மாய பிம்பத்தை நீ ஃபார்ம் பண்ணுற? ஏன் அதே ஒரு பாரம்பரியமான ஒரு பணக்கார பெண், ட்ரெடிஷ்னலாக வாழக்கூடிய ஒரு பெண், அவள் பாரில் பப்பில் போயிட்டு தண்ணி அடிச்சு நீ பார்த்ததே இல்லையா? அந்தமாரி பெண்கள் வந்து குடும்பத்திலே ஃபேமிலியோட தண்ணி அடிச்சு நீ பார்த்ததே இல்லையா? அது என்ன, ஃபெமினிஸ்ட் பெண்கள் மட்டும்தான் இப்படி தண்ணி அடிப்பாங்க, தவறாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு முத்திரை விதைக்கிறே. எதுக்கு இந்த கேவலமான புத்தி? ஃபெமினிஸ்ட் பேசக்கூடிய நிறைய பெண்கள் பார்த்தோன்னா புகைப்பிடிக்க மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க. அதே ஃபெமினிஸ்ட் இல்லாத பெண்களும் பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா புகையும் பிடிப்பாங்க, மது அருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த பெண்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்கன்றது ஒரு பொருளே இல்லைன்னா வந்து அந்த பெண்கள் மீது ஒரு அவதூறு பரப்புறோம் தெரியுமா? இதோட உள்நோக்கம் என்னன்னா, ஃபெமினிஸ்ட் பெண்கள் பேசுற இன்னைக்கு அவங்க பேசுற அரசியல் குரலால பெண்கள் வந்து சம உரிமைக்காக போராடுறாங்க. அதாவது ஐயப்பன் கோயிலுக்குள்ள நாங்களும் உள்ள வரணும் அப்படின்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, பெண் ஆண் வீட்டுல சமம் தான் அப்படின்னு பேசுறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, வீட்டில் இவனை சின்ன வயசுலேருந்து வளர்ந்து போகலாம், வீட்டில் அம்மா சமைச்சு போடுவாங்க, அம்மா சமைச்சு போட்டாங்கன்னா சாப்பிட்டு தட்டை கூட கழுவி வைக்க மாட்டாங்க, அந்த அம்மா தான் தண்ணி எடுத்து ஊற்றும், வாஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வாழ்ந்தவன் இவனுவை இன்னைக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர பெண் கேள்வி கேட்டுருவளோ அப்படின்னு ஒரு பயம். என்னன்னா, ஃபெமினிஸ்ட் பெண்கள் பேசுகின்ற குரல்களை கேட்டு கேள்வி கேட்டா, ஏங்க நீங்களும் நானும் சமந்தான், இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன், நாளைக்கு நீங்க சமைங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க துணி துவைங்க, நாளைக்கு நான் துணி துவைக்கிறேன், வீட்டில் இருக்கிற குழந்தை பாத்ரூம் போச்சுன்னா அதை நீங்க ஒரு டைம் வாஷ் பண்ணுங்க, நான் ஒரு டைம் வாஷ் பண்றேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பாத்ரூம் டாய்லெட் நீங்க ஒரு நாள் வாஷ் பண்ணுங்க, நான் ஒரு நாள் வாஷ் பண்றேன் இப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்களோ அந்த ஒரு பயத்தின் உச்சத்தால் தான் இவனை ஒட்டுமொத்தமா பார்த்தோன்னா ஃபெமினிஸ்ட் ஆண்களை பார்த்து இப்படி கெட்டு போறாங்க, ஆண்களை பார்த்து இப்படி பண்றாங்க. ஆண்களை பார்த்து பண்ணணும்னு எவன்டா ஒன்று சொன்னா? ஏன் ஒரு ஆண் வந்து இப்படிதான் பண்றானா? பெண்களை பார்த்தா பண்றானா? அதே ஒரு பெண்ணை பார்த்து இப்படி கேட்கறல, அதே ஒரு ஆணை பார்த்து கேளு, ஏன்டா ஆண் நீ என்ன பெண்களை பார்த்தா அப்படி பண்றியா? பெண்களை பார்த்தா நீ தண்ணி அடிக்கிறியா? பெண்கள் பார்த்தா நீ வந்து மது அடிக்கிறியா அப்படின்னு உன்னால வந்து கேட்க முடியுமா? அதனால இன்றைய கால அரசியல்ல ஃபெமினிஸ்ட் பெண்கள் நிறைய பேர் வந்து தன்னுடைய அடிமைத்தனத்தை வந்து குரலா வெளி பேசுறாங்க. அதை கேட்டு நம்ம வீட்டு பெண்கள் கெட்டுறக்கூடாது, கெட்டுட்டா நமக்கு வீட்டுல ஆபத்து, நம்மளும் நிறைய வீட்டு வேலைகளை செய்யணும். நான் ஆண் எப்படி இருக்கணும்? வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், வந்தனா ராஜாவிட்ட சாப்பிடணும், தூங்கணும், அந்த பெண்ணோட வாழணும். பெண் என்றவன் என்ன பண்ணும்? வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கணும், என்னையும் கவனிக்கணும். ஸோ அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அப்படி ஒரு சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனைக்கெல்லாம் ஆபத்து வந்துருமோ, இவனும் கேள்வி நம்மளை கேட்டுறவளோ, வீட்டு வேலைக்காரன் நம்மளை ஆக்கிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்தின் உச்சதால் தான் இவனும் இந்த மாரி வந்து சோசியல் மீடியாவில் வந்து இப்படி வந்து பேட்டி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், ஐயோ கரெக்டாக பேசுனீங்க, நிறைய பெண்கள் பார்த்தோன்னா இதுதான் கெட்டு போகிறாங்க, நிறைய பெண்கள் பார்த்தோன்னா ஆணுக்கு ஆணும் நானும் சமம் அப்படின்னு சொல்ல பெண்கள் கெட்டு போகிறாங்க. என்னடா அது லுச்சாத்தனமாக இருக்கு, ஏன்டா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு சொல்லி பேசுகிறீங்க? அது என்னடா புகைப்பிடிக்கும் பெண்கள், மது அருந்தும் பெண்கள் ஒரு டைட்டில் வச்சுக்கிறீங்க, என்னடே நீங்களாம் கேவலமாக இல்லை உங்களுக்குலாம். அதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பேசி ஆகணும். உடுமலை சங்கர் கௌசல்யா ஆணவ கொலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த பெண் இன்னைக்கு பார்த்தோன்னா தன்னுடைய கணவனை இழந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் லைஃப் நிறைய கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு பெண் பார்த்தோன்னா சமூக ஆர்வலராக இன்னைக்கு அவங்க நிறைய இடத்துல மேடைகளை பேசுகிறாங்க, நிறைய அமெரிக்க பயணம் செல்கிறாங்க. அந்த பயணம் செல்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து போடுறாங்க. இதை பார்த்து இந்த சாதி வெறியன்ஸ்லாம் பார்த்தோன்னா என்ன மாரி கமெண்ட்ஸ், என்னடி இப்படி மாறிட்ட, என்னடி நீ அப்படி போகிற, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு வயிற்றுச்சல் கொட்டுறாங்களா, இல்லை நம்ம வீட்டு பெண்கள் இந்த மாதிரி மாறிடுமோன்று அப்படி போடுறான்னு தெரியல. என்னதாண்டா அவங்களுக்கு பார்த்தா பிரச்சனை? ஏண்டா அது அவங்க பர்சனலாக எடுத்து போடுறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஆணவ கொலையில் சாக வேண்டிய ஒரு பொண்ணு இப்படி மாறிட்டாலே அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா சாதி மாறி மதம் மாறி ஒரு பொண்ணோ ஆசைப்பட்டானா அவளை வெட்டி சாவடிக்கணும், அப்படி சாகாமல் போனதான் இவ, அதனால தான் இவ இப்படி வந்து இப்படி சுத்துறா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தப்பான வார்த்தைகளில் தப்பான நேம்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து போஸ்ட் வர போட்டுக்கிறானோ, பார்த்தியா எப்படி ஆகிட்டா, பார்த்தியாவ எப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. டேய் உங்களுக்கெல்லாம் வெக்கம் மான சூடு சொன்ன ஒன்றுமே இல்லைடா. எனக்கு வந்து வெக்கம் மான சூடு சொன்ன எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து அப்படி தான் போடுவோன்னா உங்கள் வீட்டு பெண்களை போடுங்களாண்டா, உங்கள் அம்மாவை போடுங்க, உங்கள் கூட பிறந்த தங்கச்சி அக்காவை போடுங்க. அதனடா ஏதோ ஒரு பொண்ணு கஷ்டம் மட்டும் இவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணுறீங்க. வீடியோட இறுதியான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். மது புகை எல்லாம் பார்த்தோன்னா உடம்புக்கு ஆபத்தானதான். பெண் யூஸ் பண்ணாலும் இல்லை ஆண் யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அவங்களோட ஹெல்த்தை பாதுகாக்க அவங்களுக்கு முதல்ல அக்கறை வேணும். ஸோ இதை ஒரு காரணம் காட்டி ஃபெமினிஸ்ட் பெண்கள்னாவே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இவனுக்குள்ள இருக்கிற அந்த வன்மத்தை கற்கிறாங்கன்னா இவங்களாம் என்ன மாரி ஒரு ஆபத்தான மனிதர்கள், என்ன மாரி ஒரு சாதி வெறிப்படுத்த மத வெறிப்படுத்த ஆட்கள்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இவனுவ இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறாங்களே, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னு என்னைக்காவது இவனெல்லாம் ஒரு நாளாவது ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா?
போட மாட்டாங்க. ஏன்னா பெண்களை வந்து பெண்களோட பிரச்சனை, பெண்களுடைய என்ன தேவைன்றது இவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இவனெல்லாம் பார்த்தோன்னா ஆண் என்ற ஒரு மதிப்பில் பெண்னா நீ அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில, இல்லைனா ஒரு காட்டு மிராண்டித்தனமா இவனெல்லாம் அப்படிதான் இருப்பானுவ. அதையும் தாண்டி பல ஃபெமினிஸ்டுகள் இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அது போன்ற ஃபெமினிஸ்டுகள் இனி வரும் ஃபெமினிஸ்டுகளுக்கு நாம் உறுதுணையா குரல் கொடுக்க வேண்டும். அவங்க பக்கம் தான் நம்ம நின்று பேச வேண்டும். அதுதான் ரொம்பவும் நல்லது. கண்டிப்பா இந்த பாரிஸ்லான் பேசிய வீடியோவும் நான் பேசின வீடியோவும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.